ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவர்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுவதற்கு தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதிருங்க. பெயர் எழுதிருங்க, தந்தை பெயர் எழுதிருங்க, நிரந்தர முகவரி எழுதிருங்க, பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிருங்க. இந்து மதத்தினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு எழுதிட்டு அதுக்கான நகல் நீங்கள் இணைக்கணும். தமிழ்நாட்டினை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆம்னு எழுதிட்டு அதற்கான ஆதார் கார்டு நகல் இணைக்கணும். கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் எழுதிருங்க. திருக்கோயில்களில் பணிபுரிந்த முன் அனுபவம் இருப்பின் அதுக்கான சான்று இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் இத்திருக்கோயில் பணியாற்றி வருகின்றனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் நீங்கள் எழுதினா அதற்கான விவரம் நீங்கள் எழுதணும். நன்னடத்தை சான்று அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். பொதுவானவை அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு 4 இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/2/2024. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில், அவினாசி சாலை, கோயம்புத்தூர் 18. ஸோ இங்கே தான் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனர். ஒரு போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,300 48,500 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டயம் முடிச்சிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை தட்டச்சு அறிந்திருத்தல் வேண்டும். இரவு காவலர் 2 வருடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க.